Hi, hello, and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல anatomy of larynx பார்க்கலாம். So larynx அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a voice box. It is also called as voice box. So இந்த voice box அப்படிங்கிறது இது ஒரு organ which is situated in the anterior part of the neck. Neckல anterior sideல present ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கோட காம்பனன்ட், அதாவது மூச்சு குழாயில ஒரு பகுதி தான் யாருன்னா லாரிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லாரிங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபோனேஷன், அதாவது ஸ்பீச். ரெண்டாவது வந்து கஃப் ரிஃப்ளெக்ஸ், ஏதாவது ஃபாரின் பாடிஸ் உள்ள போயிருச்சு அப்படின்னா கஃப் மூலயமா வெளியில தள்ளுறது. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஸோ கஃப் மூலயமா வெளியில அந்த டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபாரின் பாடிஸை வெளியில தள்ளுறதுனால இது வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கான அந்த ட்ரக்கியா, அதே மாதிரி லங்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே, லாரிங்ஸோட மெயின் ஸ்ட்ரக்சரே வந்து கார்ட்லேஜ்னால மேட் ஆயிருக்கு. ஸோ கார்ட்லேஜ்னாவே ஒரு எலாஸ்டிக் நேச்சர் இல்லையா? ஸோ கார்ட்லேஜ்னால மேட் ஆயிருக்கு. அது இந்த ஒரு கார்ட்லேஜும் இன்னொரு கார்ட்லேஜும் கனெக்ட் ஆயிருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் த லிகமெண்ட்ஸ் அண்ட் மெம்பரைன்ஸ். மெம்பரைன்ஸ் மூலியமாகவும் லிகமெண்ட்ஸ் மூலியமாகவும் இது கனெக்டடா இருக்கும். ஸோ லாரிஞ்சியல் மசில்ஸ் இருக்கும், லாரிங்ஸோட கனெக்ட் ஆகிற மசில்ஸ். இந்த லாரிஞ்சியல் மசில்ஸ் வந்து இந்த ஃபோனேஷன், ஸ்பீச்சுக்கும் சரி ப்ரீத்திங் ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லாரிங்ஸ். ஸோ லாரிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாய்ஸ் பாக்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நெக்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஒரு காம்பனண்ட். இது ஃபோனேஷன், ஸ்பீச், கஃப் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஹெல்ப் பண்ணுது. ஃபேரிங்ஸ் ஃபுல்லாகவே கார்ட்லேஜ்னால மேட் ஆயிருக்கு. அண்ட் எல்லா கார்ட்லேஜும் டுகெதரா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லிகமெண்ட்ஸ் அண்ட் மெம்பரைன். இது இல்லாம லாரிஞ்சியல் மசில்ஸ் இருக்கு. அந்த மசில்ஸ் தான் வந்து இந்த லாரிங்ஸோட கார்ட்லேஜை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மூவ்மெண்ட் நடக்கிறப்பதான் ஃபோனேஷன், அதாவது ஸ்பீச், அதே மாதிரி பிரீத்திங் ரெண்டுமே நடக்குது. ஸோ லாரிங்ஸ் வந்து C3ல ஸ்டார்ட் ஆகி C6ல முடியும். C3 லெவல் ஆஃப் சர்வைக்கல் வெர்டிபிரால ஸ்டார்ட் ஆகி C6 வரைக்கும் எண்ட் ஆகிறதா லாரிங்ஸ் சொல்றோம். ஸோ லாரிங்ஸ் முடிஞ்சோடனே விண்ட் பைப்பான ட்ரக்கியா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வாய்ஸ் பாக்ஸை தான் நம்ம லாரிங்ஸ் சொல்றோம். லாரிங்ஸ் முடிஞ்சோடனே விண்ட் பைப், அதாவது ட்ரக்கியா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் 9 கார்ட்லேஜ்னால தான் இந்த லாரிங்ஸ் மேட் ஆயிருக்கு. அதில் 3 வந்து பேர்டாகவும் 3 வந்து அன்பேர்டாக இருக்கும். பேர்ட் அப்படின்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும். அன்பேர்டுங்கிறது சென்டரில் ஒன்று இருக்கும். ஸோ சென்டரில் ஒன்று இருக்கிறது பார்த்தோம்னா தைராய்டு கார்ட்லேஜ், எபிக்ளாட்டிக் கார்ட்லேஜ் அண்ட் கிரிக்காய்டு கார்ட்லேஜ். ஐ ரிப்பீட், தைராய்டு கார்ட்லேஜ், எபிக்ளாட்டிக் கார்ட்லேஜ் அண்ட் கிரிக்காய்டு கார்ட்லேஜ். அதுவே வந்து ரெண்டு சைட்லையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்க கார்ட்லேஜ் வந்து அரிட்டினாய்டு, கார்னிகுலேட் அண்ட் கியூனிஃபார்ம். அரிட்டினாய்டு, கார்னிகுலேட் அண்ட் கியூனிஃபார்ம். ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. மேலே இருக்கிறது எபிக்ளாட்டஸ், அதுக்கு கீழே உங்களால் கார்னிகுலேட் பார்க்க முடியும், அது கீழே கியூனிஃபார்ம், அரிட்னாய்டு. ஸோ கார்னிகுலேட், கியூனிஃபார்ம், அரிட்னாய்டு எல்லாம் ரெண்டு சைட்லேயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தைராய்டு கார்ட்லேஜ் சிங்கிளாக இருக்கும், கிரிக்காய்டு கார்ட்லேஜ், எபிக்ளாட்டஸ், இது மூணுமே சிங்கிள் கார்ட்லேஜஸ். ஸோ கம்மிங் டு த தைராய்டு கார்ட்லேஜ். ஸோ தைராய்டு கார்ட்லேஜ் வந்து இருக்கிறதுலே ப்ராமினெண்ட்டாக இருக்கும், அதாவது நல்ல ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நெக்ல நம்மளால ஈஸியாக பார்க்க முடியிற ஒரு கார்ட்லேஜ். பால்பேட் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம், ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இந்த லாரிங்ஸோட ப்ரொடெக்ஷனுக்கு இந்த தைராய்டு கார்ட்லேஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த லாரிங்ஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட்லேருந்து லாரிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கார்ட்லேஜாக வந்து தைராய்டு கார்ட்லேஜ். இது வந்து குவாட்ரிலேட்டரலாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் உங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் மினிட். இந்த மாதிரி குவாட்ரிலேட்டரலாக இருக்கும். ஓகேவா? இந்த குவாட்ரிலேட்டரலாக இருக்கிறதுக்கு மேலேயும் ஒரு கொம்பு மாதிரியான ஒரு எலாங்கேஷன் இருக்கும், கீழேயும் இருக்கும். அதுதான் நம்ம சுப்பீரியர் ஹார்ன் அண்ட் இன்ஃபீரியர் ஹார்ன் அப்படின்னு சொல்கிறோம். சுப்பீரியர் ஹார்ன் அண்ட் இன்ஃபீரியர் ஹார்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த தைராய்டு கார்ட்லேஜ் வந்து ரெண்டு குவாட்ராங்குலர் இந்த தைராய்டு கார்ட்லேஜ் ரெண்டு சைட்லையுமே குவாட்ரிலேட்டரல் லேமினா இருக்குன்னு படித்தோம் இல்லையா? இந்த ரெண்டு லேமினாவும் சென்டரில் இப்படி ஜாயின் ஆகிக்கும். இந்த சென்டரில் இப்படி ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரெண்டு குவாட்ரிலேட்டரல் லேமினாவும் சேர்ந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து
மேல்ஸ்ல வந்து அக்யூட் ஆங்கிளாகவும் ஃபீமேலில் அப்டியூஸ் ஆங்கிளாகவும் இருக்கும். அதாவது ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும் மேல்ஸில், 120 டிகிரியில் இருக்கும் ஃபீமேல்ஸில். அண்ட் அதனால மேல்ஸில் வந்து இது இன்னும் நல்லா ப்ராமினெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். இதை நம்ம ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி படி ஆடம் வந்து ஈவ் ஈவ் சொன்னதுனால அந்த ஆப்பிளை வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த ஆப்பிள் வந்து தொண்டையில் வந்து சிக்கிக்கும். ஸோ அதனால த்ரோட் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த தைராய்டு கார்ட்லேஜ். ஸோ தைராய்டு கார்ட்லேஜ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் இருக்கிற கார்ட்லேஜ்லேயே. இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து லேரிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. குவாட்ரிலேட்டரலாக இருக்கும். 2 லேமினாவும் மீட் ஆகிற அந்த சென்டரை தான் நம்ம தைராய்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது மேல்ஸில் அக்யூட்டாகவும் ஃபீமேலில் அப்டியூஸ் ஆங்கிளாகவும் இருக்கும். இதோட ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரி இன் மேல்ஸ் அண்ட் 120 டிகிரி இன் ஃபீமேல்ஸ். இந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆடம்ஸ் ஆப்பிள். ஸோ இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தைராய்டு கார்ட்லேஜ் வந்து ஒரு 3 ஸ்ட்ரக்சர் கூட அட்டாச் ஆகும். ஒன்று வந்து தைரோ எபிக்ளாட்டிக் லிகமெண்ட். பேர்ல இருக்க தைராய்டு கிளாண்டையும் எபிக்ளாட்டிஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான லிகமெண்ட்டுக்கு பேர் தான் தைரோ எபிக்ளாட்டிக் லிகமெண்ட். அடுத்த லிகமெண்ட் வந்து வெஸ்டிபுலார் லிகமெண்ட் அண்ட் vocal ligament that you can see here. This is மேல இருக்கிறது வெஸ்டிபுலார் லிகமெண்ட், கீழே ஒரு லிகமெண்ட் இருக்கும், that is called as vocal ligament. ஸோ இந்த தைராய்டு கார்ட்லேஜில் 3 முக்கியமான மசில் வந்து அட்டாச் ஆகும், இன்சர்ட் ஆகும். அது வந்து பேலட்டோஃபேரிஞ்சியஸ் மசில், சால்ஃபிங்கோஃபேரிஞ்சியஸ் மசில் அண்ட் ஸ்டைலோஃபேரிஞ்சியஸ் மசில். ஸோ இந்த பேலட்டின் கூட அட்டாச் ஆகிருக்கும், ஸ்டைலர் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்கல் அட்டாச் ஆகிருக்கும். அதனால அதோட நேம்ஸ் அதுக்கு அக்கார்டிங்லேயே இருக்கும். யூ கேன் see that in the diagram. salpingopharyngeus, palatopharyngeus and stylopharyngeus. இது மூணுமே வந்து இன்சர்ட் ஆகும். எதுலன்னா posterior border of the thyroid cartilageல. இதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல 3 மசில் வந்து அட்டாச் ஆகும், ஆர்ஜின் ஆகும். ஒன்று வந்து தைராய்டையும் தைராய்டு கிளாண்டையும் ஹயோய்ட் போனையும் கனெக்ட் பண்ற மாதிரி. அப்புறம் ஸ்டெர்னத்தையும் தைராய்டு கிளாண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்டெர்னோ தைராய்டு. தென் இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ தேர் ஆர் 3 கன்ஸ்ட்ரக்டர், சுப்பீரியர், மிடில் அண்ட் இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர். நீங்க ஃபேரிங்ஸ் படிக்கிறப்ப பார்ப்பீங்க. ஸோ அதோட இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில் அப்படிங்கிற மசிலுமே இங்க இருந்தா ஆரிஜினேட் ஆகுது. இந்த 2 லேமினா இருக்கு இல்லையா, ரைட் சைடில் இருக்க லேமினா அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த குவாட்ரிலேட்ரல் லேமினா, இது 2 ஜாயின் ஆகிற இடத்த நம்ம ஆங்கிள்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிளுக்கு மேலே ஒரு சின்ன குழி மாதிரி தெரியும், ஒரு நாட்ச் இருக்கும். அதை தான் நம்ம சுப்பீரியர் தைராய்டு நாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். சுப்பீரியர் தைராய்டு நாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த தைராய்டு கார்ட்லேஜ். கம்மிங் டு த செகண்ட் சிங்கிள் கார்ட்லேஜ், தட் இஸ் unpaired cartilage, that is cricoid cartilage. இந்த cricoid cartilage பார்த்தோம்னா சிஜ்னட் ஷேப்ல இருக்கும். சிஜ்னட் ஷேப் ரிங் அப்படின்னா இந்த அதிர்ஷ்டக்கல் போட்டு மோதிரம் போடுவாங்க இல்லையா, அந்த ரிங்குக்கு பேர் தான் சிஜ்னட் ஷேப்டு ரிங். ஆனால் இந்த சிஜ்னட்ல அந்த கல் பதிவும் இல்லையா, அந்த ஏரியா வந்து போஸ்டீரியராகவும், அந்த ரிங்கோட அந்த நேரோவான இடம் வந்து ஆன்டீரியராக பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடாக இருக்கிறது போஸ்டீரியராக இருக்கும், நேரோவாக இருக்கிறது ஆன்டீரியர் ஆர்ச்சா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிரிக்காய்டு கார்ட்லேஜ் வந்து at the level of C6 லெவலில் இருக்கும், C6 வெர்டிப்ரா லெவலில் இருக்கும். இது லாரிங்ஸோட ஃபுல் லூமனையுமே என்சர்க்கிள் பண்ணும். அதாவது ஃபுல் ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஃபுல்லாகவே லாரிங்ஸோட ஃபுல் லூமன் அப்படிங்கிறது இன்னர் டயமீட்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற கார்ட்லேஜ் யாருன்னா இந்த கிரிக்காய்டு கார்ட்லேஜ் தான். இந்த கிரிக்காய்டு கார்ட்லேஜோட அந்த ப்ராடாக இருக்க ஏரியாவில் 2 ஸ்ட்ரக்சர் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்து டிப்ரெஷன், இன்னொன்று வந்து ரிட்ஜ். ஒன்றுமே இல்லை, இதோட மீடியனில், அதாவது கரெக்ட் சென்டரில் ஒரு சின்ன எலிவேஷன் நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் நம்ம ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிட்ஜோட 2 சைட்லையுமே டிப்ரெஷன் இருக்கும், டிப்ரெஷன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கிரிக்காய்டு கார்ட்லேஜ். சிஜ்னட் ஷேப்டு ரிங்காக இருக்கும், நேரோ பார்ட்டை ஆன்டீரியராகவும் ப்ராட் பார்ட்டை வந்து போஸ்டீரியராகவும் வச்சிடணும்.
இதோட cricoid cartilageோட லெவல் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து C6 vertebra லெவல்ல. இது ஃபுல் லூமன் ஆஃப் த லாரிங்ஸை என்சர்க்கிள் பண்ணும். இதில் ரெண்டு ஃபீச்சர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஒன்று வந்து மீடியன் ரிட்ஜ், அதுக்கு ரெண்டு சைட்லையுமே டிப்ரெஸ்டு ஏரியா. Coming to the third unpaired cartilage, that is epiglottis. Epiglottis அப்படிங்கிறது வந்து லீஃப் ஷேப்ல இருக்கும். சார் you can see this diagram, ஒரு லீஃபோட ஷேப்ல இருக்கும். இது வந்து behind the hyoid bone and the base of the tongue. இதுதான் வந்து hyoid bone, இது வந்து டங்குக்கும் hyoid போனுக்கும் பின்னாடி இருக்க கார்டிலேஜ் தான் வந்து இந்த எபிக்ளாட்டஸ். இதோட அப்பர் எண்ட் வந்து ப்ராடாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்பர் எண்ட் வந்து ப்ராடாகவும் ஃப்ரீயாக இருக்கும். லோவர் எண்ட் வந்து பாயிண்டடாக இருக்கும். இந்த பாயிண்டடான லோவர் எண்டும் இந்த தைராய்டும் கனெக்ட் ஆகிருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் எ லிகமெண்ட் கால் தைரோஎபிக்ளாட்டிக் லிகமெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த எபிக்ளாட்டிஸ்க்கும் இந்த டங்குக்கும் நடுவில் ஒரு சின்ன ஃபோல்டு தெரியும். அதுக்கு பேர் தான் glosso-epiglottic fold. glosso-epiglottic-fold டங்கு, எபிக்ளாட்டிஸ்க்கும் டங்குக்கும் நடுவில் இருக்க ஃபோல்டு. அது ஸோ இந்த எபிக்ளாட்டிஸோட ரெண்டு சைட்லேயுமே ஒரு டிப்ரெஷன் நம்மளால பார்க்க முடியும். அந்த டிப்ரெஷனுக்கு பேர் தான் வேலிகுலா. இதோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல ஒரு சின்ன டியூபர்கல் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டட் எலிவேஷனை தான் நம்ம டியூபர்கல்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூபர்கல் நம்மளால பார்க்க முடியும். அதை தான் வந்து எபிக்ளாட்டிக் டியூபர்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த எபிக்ளாட்டிஸ். ஸோ எபிக்ளாட்டிஸ் கேட்டாங்கன்னா லீஃபோட ஷேப்ல இருக்கு. அது வந்து ஹயோட் போனுக்கும் டங்குக்கும் பின்னாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட அப்பர் எண்ட் வந்து ப்ராடாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கு. லோவர் எண்ட் வந்து பாயிண்டடா இருக்கு. இந்த பாயிண்டட் எண்ட் வந்து தைராய்டு கூட கனெக்டடா இருக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் எ லிகமெண்ட் கால் தைரோஎபிக்ளாட்டிக் லிகமெண்ட். இதெல்லாம் எழுதணும். இப்போ டங்குக்கும் இந்த எபிக்ளாட்டிஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன ஃபோல்டு நம்மளால பார்க்க முடியும். அந்த ஃபோல்டுக்கு பேர் தான் glosso-epiglottic fold. அதே மாதிரி இதோட ரெண்டு சைட்லையுமே ஒரு சின்ன டிப்ரெஷன் நம்மளால பார்க்க முடியும். அதை தான் நம்ம வேலிகுலா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல ஒரு சின்ன டியூபர்கல் பார்க்க முடியும், which is called as epiglottic tubercle. So that is all about the epiglottis. ஸோ இது வரைக்கும் நம்ம 3 அன்பேர்டு கார்டிலேஜ் பற்றி பார்த்துருக்கோம். தைராய்டு கார்டிலேஜ், cricoid cartilage and epiglottis. Coming to the paired cartilage. Paired cartilageல ஃபர்ஸ்ட் வந்தது arytenoid cartilage. ஸோ arytenoid cartilage இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கும். அப்போ பிரமிட் ஷேப்ல இருக்கு அப்படின்னா மேலே ஒரு அப்பெக்ஸ் இருக்கும், கீழே ஒரு பேஸ் இருக்கும். ஒரு அப்பெக்ஸ் பேஸ். இந்த பேஸோட ரெண்டு சைட்லையுமே மீடியல் சைட் ஆஸ் வெல் அஸ் லேட்ரல் சைடில் ஒரு ப்ராசஸ் நம்மளால பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன். அதுக்கு பேர் தான் மஸ்குலர் ப்ராசஸ் அண்ட் வோக்கல் ப்ராசஸ். இந்த அப்பெக்ஸ் மேலே தான் யார் ப்ரெசென்ட் ஆயிருப்பா அப்படின்னா கார்னிகுலேட் கார்டிலேஜ் வந்து இந்த அப்பெக்ஸ் மேலே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்பெக்ஸ் மேலே யூ கேன் சி த ஆர்டிகுலேஷன் ஆஃப் கார்னிகுலேட். ஸோ இது வந்து பிரமிடல் ஷேப்ல இருக்கு இல்லையா, அப்போ வந்து அது கண்டிப்பாக ஒரு அப்பெக்ஸ் இருக்கும், பேஸ் இருக்கும், 3 சர்ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி 2 ப்ராசஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்னோம், மஸ்குலர் ப்ராசஸ் அண்ட் வோக்கல் ப்ராசஸ். ஸோ என்ன 3 சர்ஃபேஸ்னா posterior surface, anterolateral surface and medial surface. Posterior lower surface, medial lower surface, anterior as well as lateral சேர்ந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ். இதில் 2 ப்ராசஸ் சொன்னாலே மஸ்குலர் அண்ட் வோக்கல். மஸ்குலர் வந்து லேட்ரல் சைட்லேயும், வோக்கல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக பார்த்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த arytenoid cartilage. ஸோ arytenoid cartilage கம்மிங் அண்டர் paired cartilage. இது வந்து பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். இது அப்போனா கண்டிப்பாக ஒரு அப்பெக்ஸ், ஒரு பேஸ் இருக்கு, 3 சர்ஃபேஸ் இருக்கு. தட் இஸ் போஸ்டியர் சர்ஃபேஸ், ஆண்ட்ரோலேட்டரல் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ். 2 ப்ராசஸ் இருக்கு. தட் இஸ் மஸ்குலர் ப்ராசஸ், இன்னொன்று வந்து வோக்கல் ப்ராசஸ். மஸ்குலர் ப்ராசஸ் லேட்டரலாகவும், வோக்கல் ப்ராசஸ் வந்து ஃபார்வர்டாகவும் இருக்கும். இந்த அப்பெக்ஸில் ஜாயின் ஆகிற கார்டிலேஜ் பேர் தான் கார்னிகுலேட் கார்டிலேஜ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த arytenoid. கம்மிங் டு த கார்னிகுலேட் கார்டிலேஜ். இது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்டே தான்.
அரித்னாய்ட் கார்ட்லேஜோட அப்பெக்ஸ்ல தான் இது வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா? இது வந்து இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா போஸ்ட்ரோ மீடியலி இருக்கும். போஸ்டீரியர் ஆஸ் வெல் அஸ் மீடியல் பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து அரி எபிக்ளாட்டிக் ஃபோல்டுக்கு பின்னாடி இருக்கும். அரி எபிக்ளாட்டிக் ஃபோல்டுனா அரித்னாய்ட் கார்ட்லேஜுக்கும் எபிக்ளாட்டிக் கார்ட்லேஜுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோல்டுக்கு பேர் தான் அரி எபிக்ளாட்டிக் ஃபோல்டு. அதுக்கு பின்னாடி தான் இந்த அரித்னாய்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கார்னிகுலேட் கார்ட்லேஜ். அதர் நேம் ஆஃப் கார்னிகுலேட் கார்ட்லேஜ் கேட்டாங்கன்னா த கார்ட்லேஜ் ஆஃப் Santorini. It is the cartilage of Santorini. Then coming to the last cartilage, that is cuneiform cartilage. அதோட இன்னொரு பேர் வந்து it is called as Brisberg. Cartilage of Brisberg. இந்த cartilage of Brisberg வந்து ரொம்ப டைனியா இருக்கும், ராட் ஷேப்ல இருக்கும். டைனி அண்ட் ராட் ஷேப்ல இருக்கும். So cuneiform cartilage is also called as cartilage of Brisberg. இது வந்து ஒரு சின்ன கார்ட்லேஜா இருக்கும். அதுவுமே வந்து அரி எபிக்ளாட்டிக் ஃபோல்டுக்கு பின்னாடி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அபோவ் த கார்னிகுலேட் கார்ட்லேஜ். கார்னிகுலேட் கார்ட்லேஜுக்கு ஜஸ்ட் மேலேயும் அரி எபிக்ளாட்டிஸ்க்கு பின்னாடியே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த 9 cartilage of the larynx. Thank you for watching. Remaining parts and topics of the larynx we can discuss in the upcoming part 2 video. And if you have any doubts or suggestions, please let me know in the comment section below. If you like my work, please like, share and subscribe. Thank you.